இந்த டாபிக் பேசுவதன் மூலமாக ஒரு சில எதிர்ப்பு மனநிலைகள் எல்லாமே உருவாகுமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் நம்ம மக்கள் மன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லி தான் ஆகணும், சரிங்களா? அதன் அடிப்படையில் நமக்கு தெரிந்த தரவுகளை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா அது ஜனநாயக கடமை. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்குது, உங்களெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஏதாச்சும் செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னா முதல் ஆளாக எதிர்ப்பு குரலை பதிவு செய்கின்ற நபர் யாருன்னா நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். அவர் தான் தன்னுடைய எதிர்ப்பு குரலை முதல் ஆளாக பதிவு பண்ணுவார். நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், பார்க்காமலாம் கிடையாது, கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா முதல் ஆளாக குரலை வந்து பதிவு பண்ணுவார். ஸோ அப்படி தான் ஆளுநர் ரவி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில மாதங்களாகவே ஆளுநர் ரவி அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? அதே மாதிரி அமைச்சரவை மாற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்ட்டா முதல் ஆளாக ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணுவார். இப்போ சமீபத்தில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி உள்ளேயும் தூக்கி வச்சிடுறாங்க. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே போனாலும் கூட அவர் அமைச்சர் பதவியிலேயே நீடிப்பார் அப்படின்ற மாதிரி உத்தரவாதத்தை கொடுத்தாரு. ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பண்ணார்? அதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான விஷயம். ஒரு அக்யூஸ்ட் உள்ளே போயிட்டார் அப்படின்னா அவருக்கு எப்படி நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுப்பீங்க, எப்படி நீட்டிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வாதங்கள் பண்ணார் நம்ம ஆளுநர் ரவி அவர்கள், சரிங்களா? ஆனால் இன்னைக்கு அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்குது. இன்னாரை போடுங்க, இன்னார் நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆளுநர் ரவி அவர்கள் எந்த விதமான எதிர்ப்பு குரலும் பதிவு பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக பதவி பிரமாணம் எல்லாமே பண்ணி வைக்கிறாரு. என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்கு. அந்த மாற்றங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, ஒரு செய்தி தொலைக்காட்சியில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த செய்தி வந்து உண்மையோ பொய்யோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள், அது உங்களுடைய வாதங்களுக்கே விடுறேன். உண்மையாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, இல்லை பொய்யா இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, ஒரு செய்தி தொலைக்காட்சியில் வந்த செய்தியை தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண போகிறேன். அதாவது அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. பல நபர்கள் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. மொத்தம் 3 நபர்கள் வந்து நீக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 நபர் நீக்கியிருக்காங்க. நிறைய நபர்கள் வந்து இலாக்கா வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இலாக்கா மாற்றி கொடுக்கப்பட்டதில் ஒரு நபர் தான் நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள். அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து இருந்தார். தற்பொழுது அவர் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மாற்றிருக்காங்க, வனத்துறைக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ உயர்கல்வித்துறையிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் அந்த செய்தி தொலைக்காட்சியில் ஒரு சில செய்தியை சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அதாவது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அதேமாரி ஆளுநர் அவர்களுக்கும் தொடர்ச்சியாகவே இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், இதில் வந்து மோதல் போக்குகள் போய்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அந்த மாணவர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது அமைச்சர் பொன்முடி இல்லாமே கொடுத்தாங்க. ஆளுநர் ரவி அவர்களை வர வச்சு அமைச்சர் பொன்முடி இல்லாமே கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சதே எப்படின்னா அமைச்சர் பொன்முடிட்ட அனுமதி வாங்காமையே இந்த கல்வி நிர்வாகம் ஒருங்கிணைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வெளியே வந்துச்சு. ஸோ ஆளுநர் ரவி அவர்கள் இந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார், தலையீடுகள் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னும் சொல்ல போகிறாங்க, இந்த துணைவேந்தர் பதவிகள் இருக்குது தெரியுமா, ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் பதவிகள், இந்த துணைவேந்தர் பதவிகளை நியமிக்கின்ற அதிகாரம் என்பது எனக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆளுநர் ரவி அவர்கள் அப்படியே ஒத்த கால் நின்றுக்கு இருந்தார். ஸோ அதுக்கு தான் மிகப்பெரிய ஃபைட்லாம் நடந்துச்சு. அந்த துணைவேந்தர் பதவிகள் நியமிக்கின்ற அதிகாரத்தை வந்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கொடுங்க, எதுக்கு நீங்கள் ஆளுநர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஃபைட்டில் நடந்துச்சு. ஸோ தொடர்ச்சியாக இந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆளுநர் ரவி அவர்களுக்கும் அதே மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் தொடர்ச்சியாக மோதல் போக்குகளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ லாபி பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நம்ம ஆளுநர் ரவி அவர்களை லாபி பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் தொடர்ச்சியாக ஒரு மோதல் போக்குகள் போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு சாஃப்ட் டவுனில் போகணும். அதாவது ஆளுநர் ரவி அவர்களுக்கும் இந்த உயர்கல்வி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு இணக்கமான போக்கு வேண்டும் என்ற காரணத்துக்காக பொன்முடி அவர்கள் வந்து ஒத்த கால் நின்று ஒரு தீர்க்கமாக நின்றுக்கிட்டு இருக்காருன்ற காரணத்துக்காக பொன்முடி அவர்கள் நீக்கிட்டு தற்பொழுது கோவி செழியன் அவர்களை இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக வந்து நியமனங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் சேனலில் செய்தி சொன்னாங்க. நான் சொல்லலை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, அந்த செய்தி சேனலில் வந்து நியூஸாக சொன்னாங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ வந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கும் அதே மாதிரி இந்த உயர்கல்வித்துறைக்கும் வந்து ஒரு மிதமான போக்குகள் இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் பொன்முடி அவர்கள் நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவதாக மனோ தங்கராஜ் அவர்கள்
பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா, ஸோ ஒரு மிகப்பெரிய கள போராளி, கொள்கைவாதி, முக்கியமாக உதவி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மனோ தங்கராஜ் அவர்களை பால்வளத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டு டம்மி ஆக்கியிருக்கிறாங்க. அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காம டம்மியாக வச்சுருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சங்கிகளுடைய தலையீடுகள், ஊடுருவல்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திய நபர் யாருன்னா நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள். நான் நேரடியாக சந்தித்து பேசியிருந்திருக்கேன். யார்கிட்ட? நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள்ட்ட நேரடியாக சந்தித்து பேசியிருக்கேன். மதுரை மாவட்டத்தில் சர்க்கியூட் ஹவுஸுக்கு ஒரு வேலையாக வந்திருந்தார். மதுரை மாவட்டத்தில் ஒரு விசிட் வந்திருந்தார். அப்போ நாங்கள் போய் சந்தித்து பேசினோம். டிஸ்பிளேல ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். சந்தித்து பேசினப்போ நிறையா தரவுகள் பகிர்ந்துக்கிட்டார். உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைமையில் இருக்கிற நபர்களுக்கு இவ்வளோ கொள்கைகள் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய அமைச்சர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு தெரிந்திருந்த போதிலும் கூட அந்த கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாறுறாங்களா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறிகள். நிறைய அமைச்சர்கள் ஜாதி வரி கூட இருக்கிறாங்க இன்னமும் கூட. ஆனால் மனோ தங்கராஜ் அவர்கள் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு நபர். சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த நபர் நம்ம மனோ தங்கராஜ் அவர்கள். அதே மாதிரி பால்வளத்துறையில் இந்த ஆவின் பாலகம் இருக்கு இல்லையா, அதனுடைய உற்பத்திகள் எல்லாமே பெருக்கியிருக்கிறாரு, கொள்முதல் எல்லாம் பெருக்கியிருக்கிறாரு, மணியங்கள் நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கூட அவருடைய செய்திகள் வெளிப்படுது. ஸோ ஆரம்பத்தில் எல்லா நிலைகளிலுமே, அதாவது சங்கிகளை எதிர்க்கின்ற நிலைகளும் சரி, அதே மாதிரி தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லாத்துலேயும் உச்சாணி கொம்புல தான் வேலையை பார்த்துருக்கிறாரு மனோ தங்கராஜ் அவர்கள். ஸோ அவரையும் கூட மாற்றிருக்கிறாங்க அப்படின்றப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தீவிரமான களப்போராளியாக இருந்து கொண்டிருக்கின்ற மனோ தங்கராஜ் அவர்களை எதற்காக நீக்கினாங்க அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தொலைக்காட்சிகளில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஸோ என்ன காரணத்துக்காக மாற்றினாங்கன்னு தெரியல. எனக்கும் கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு காலையிலேயே நான் என்னுடைய ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் நான் பதிவு போட்டுட்டேன். இப்போ இருப்ப நபரை மாற்றிட்டீங்களப்பா அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருந்தேன். ஆனால் என்ன காரணத்துக்காக மாற்றினாங்க அப்படின்றது தெரியல. சரி, இப்போ நம்முடைய பார்வைகள் பார்ப்போம். அதாவது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்ஸ் இருக்குது. இப்போ சமீபமாக நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மாத காலமாகவே, ஒரு 3-4 மாத காலமாகவே ஆர்.என். ரவி அவருடைய தலையீடுகள் என்பது இந்த நிர்வாகத்துக்குள்ளே ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க அரசியல் பண்ணுற மாதிரியே தெரியவே இல்லை. குறிப்பாக பாஜகவை சார்ந்த நபர்களே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல. அவங்களுடைய பேச்சுகளாக விவாத பொருளாக மாறுவது கிடையாது. அண்ணாமலை அவர்கள் லூஸ் டாக் விடுவது கிடையாது. இதில் பின்ன பாஜக நிர்வாகிகள் லூஸ் டாக் விடுவது கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்த லூஸ் டாக்கே என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த அன்னபூர்ணாவுக்கு எதிராக பேசினாங்க இல்லையா, அந்த கருத்து தான் பெரிய வைரலாக மாறுச்சு. பட் இருந்தாலும் அதனை தவிர்த்து எந்த ஒரு விஷயமே பாஜகவுடைய தலையீடுகள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் இல்லவே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோணுது அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி சென்று புரட்சி நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.